ஹலோ, என்ன பண்ணுறீங்க? வழக்கம் போல பழைய வேலையை தொடங்கியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் சூப்பராக இருக்கிறோம். பழைய வேலையை தொடங்கியாச்சு. என்னைக்கு தான் என்னதான் எங்கே போய் எங்கே சுற்றி வந்தாலும் அந்த பூ கட்டுற வேலை ஒன்று விடவே விடாது. இல்லை அது என்ன விடாதோ இல்லை, நான் தான் அதை விட மாட்டேன். இது 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 எவ்வளோ தெரியுமா எனக்கு உதவி செய்யுது? என்ன உதவி செய்யுது சொல்லு. என்ன உதவி செய்யுது உனக்கு? சும்மாவா கட்டுற காசு தானே. ஓ, கரண்ட் போச்சு. சொல்லு. போயிடுச்சு. ஏசி ஆஃப் பண்ணுப்பாங்க. இது எவ்வளோ தெரியுமா? இந்த பூ வந்து எனக்கு உதவி செய்யுது. என்ன செய்யுது? ஆமா, கையில காசு வருது. அந்த காசு எனக்கு செலவுக்கு அடங்குது இல்ல. ஆமா, உத்ரா பூச்சி பறக்குது பாரு. பூச்சி பறக்குது. என் மூஞ்சி நல்லா பளிச்சுன்னு தெரியுதா? வெள்ளை வெள்ளையா இருக்கு மூஞ்சி. இருட்டில் உட்காந்துருக்கேன். கரண்ட் போயிடுச்சு. எப்பயும் போகாதுங்க, இன்னைக்கு போயிடுச்சு. சரி, என்ன உனக்கு உதவி பண்ணது பூ சொல்லு. எப்படி சொல்றதுன்னா, கையில காசு வருதுங்க. எவ்வளோ கிடைக்கும் கையில காசு? 100 ரூபாய். அம்மா கட்டுறதுக்கு 100 ரூபாய் தருவாங்களா? தருவாங்க. அது என் கை செலவுக்கு வச்சுப்பேன். எல்லா செலவும் நீங்க தான் பாக்குறீங்க, என் கை செலவுக்கு அது. ஓ, ஏன் நீ டைலரிங் கிளாஸ் போலையா? டைலரிங் கிளாஸ்லாம் முடிஞ்சிருச்சு. முடிச்சிட்டியா? வெற்றிகரமா முடிச்சிட்டேன். ஓ, எத்தனை பேருக்கு ஜாக்கெட் தைச்சு கொடுப்பேன் இனிமே நீனு? கடை வச்சிடலாமா? கடைலாம் வச்சோன்னா கல்ல கொண்டே நடிச்சிருவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போகணும். நம்மளுக்கு தைச்சுப்போங்க, வெளியாளுக்கு யாருக்கும் தேவையில்ல. எனக்கு தைச்சிக்கிறேன், அது போதாதா? எவ்வளோ நாளாக போயிட்டு இருந்தா? 3 மாசமா போயிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, ஒரு சேலை எடுத்தா டக்குன்னு முடிச்சிடணும் நம்ம. ஆமா, 3 மாசமா ஆயிடுச்சு. இந்த மாசத்துக்கு போனா ஃபீஸ் ஐயோ வேணாம் அப்படின்ட்டு அதோட வந்து நின்னுட்டேன். ஒரு 2 நாளாக தான் போகல. அதனால பூ கட்ட ஆரம்பிச்சிட்டேன். பூ இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு எனக்கு. கொஞ்சம் ஜாக்கெட்லேயே வேலை இருந்ததுங்க. ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டேன். இது இன்னைக்கு சரி ஃபினிஷ் பண்ணிடுவோம். பட்டுப்புடவை ஜாக்கெட்டு. ஓ, எல்லாம் தச்சிட்டேன். லைனிங் போட்டு தச்சிட்டேன். என்ன இதெல்லாம் அட்டாச் பண்ணல, எல்லாம் அப்படியே பிட்டு பிட்டா இருக்கு. சரி, இது ஆல்மோஸ்ட் இன்னைக்கு முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, இன்னைக்கு கடைக்கு போனேன். இந்த பூவை பார்த்தோன்னே அவங்க என்ன பூ கட்டுறியான்னு கேட்டாங்க. இல்லை, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஒன்றுமே சொல்லவே இல்லை. அதோட இந்த பூவை பார்த்தோன்னே எனக்கு ஆசை வந்துருச்சு. அதோட அங்கே பாருங்க, அப்படியே லட்டு லட்டாக இருக்குது பூ. ஐயோ, விட்டு எடுத்து வைப்பா. லட்டு லட்டாக இருக்குது பூ. சரி, சத்த நேரத்தில் கட்டினா உட்காந்தா முடிஞ்ச 100 ரூபா வந்தால் ஒரு செலவாகும்ல. அதனால சரி, இதை முடிச்சுட்டு நம்ம அப்புறமா சாயங்காலம் கூட மிஷினில் உட்காந்துக்கலாம் அப்படின்றதுனால பூ கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். நான் பூ கட்டுறனோடனே எங்கள் மாமியாருக்கு சந்தோஷம். நல்லா கட்டி உடனே ஃப்ரிட்ஜில் வச்சிருவாங்க. நான் வந்து பூக்கெல்லாம் வைக்க மாட்டேன், வெளியில் வைக்க மாட்டேன். கட்டின உடனே பசங்கள்கிட்ட கொடுத்து இந்த பாருங்க பூக்களை உட்காவே இருக்கா, இந்த மாதிரி கட்டுக்குள்ள கட்டி தருவாங்களா. அதனால் ஃப்ரிட்ஜில் உடனே வச்சிருவேன். நான் வந்து பூலாம் எடுக்க மாட்டேன். அதனால் எவ்வளோ தெரியல, கிலோ எவ்வளோங்க பூவு? கிலோ ரேட்டு கம்மி தான். 250 ரூபா தான். ஆமாங்க, ரேட்டு கம்மி தான். சரி, ஓகே. அப்போ இனிமேல் இருக்கிறா பூ கட்டுவியா? கட்டுவேன், கண்டிப்பாக கட்டுவேன். உங்களுக்கு பூ வேணா சொல்லுங்க. பூ வாங்கி நான் யாருக்கு கொடுக்கறது? உங்களுக்கு இல்லை, வீடியோவில் என்ன பார்க்குறவங்களுக்கு. நீ மொட்டையா உங்களுக்கு பூ வேணா சொல்லுங்கன்னு சொன்னீங்க. நீ பூ வாங்கி யாருக்கு தர போறீங்க? சரி ஓகே. சரி ஓகே, பசிக்குது, வா போய் சாப்பிடுவோம். நம்ம நானும் சாப்பிடவே இல்லை, யாருமே பசங்களும் இன்னும் சாப்பிடல. சரி, நம்ம சாப்பிடணும். இன்னைக்கு என்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க? ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஐயோ, கரண்ட் வந்துருச்சுடா. வந்து இன்னைக்கு என்ன ஸ்நாக்ஸ்? ஐஸ்கிரீம் தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். சாப்பிட போறியா? சாப்பாடு எப்போ சாப்பிட்றது? ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். ஏன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நம்மளால இப்போ சாப்பாடு சாப்பிட முடியாது. ஒருத்தன் ஐஸ்கிரீம் கொசம் வெயிட் பண்ணுறான். நீ முதல்ல எடுத்துகிட்டு வந்து அவங்கள்ட்ட கொடு. எடுத்துகிட்டு வர ஐஸ்கிரீம். சாப்பாடு சாப்பிட்டு தான். சரி ஓகே, நம்ம சாப்பிடுமா? ஓகே ஓகே, வாங்க போய் சாப்பிடலாம்.
சாப்பிட்லாமா? சாப்பிடலாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு? இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப மாதம் கழிச்சு இன்னைக்கு ஒரு டிஷ் நம்ம வீட்டில். என்ன டிஷ்? இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் குடல் குழம்புங்க. ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. அதை எடுத்துட்டு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கே ஆனால் ரொம்ப நல்லதுங்க. அது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சோம்பேறிப்பட்டு நான் அதை எடுக்கிறது இல்லை. நான் அப்படி இருந்து இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் இன்னைக்கு நல்லா சூப்பராக முருங்கைக்காலாம் போட்டு கிரேவியாட்ட செமையாக முருங்கைக்காலாம் போட்டு ஆட்டுக்கால் குழம்பு. எப்படி ஊத்துறா செஞ்ச இது? இது வந்து எப்பயும் போல தான் செஞ்சேன். ஆனால் கடலப்பருப்புலாம் போட்டு இது வந்து சூப்பராக நல்லா கடலப்பருப்புலாம் ஊற வச்சு நல்லா வந்து நம்ம எப்பயும் போல தான் வெங்காயம் தக்காளி வதக்கி விட்டு இந்த கடலப்பருப்பு அதில் போட்டு குடல் வந்து நான் ஒரு குக்கரில் ஒரு 2 விசில் க்ளீன் பண்ணி குக்கரில் வச்சுக்கிட்டேங்க. வச்சு வேக வச்சு அப்புறம் எண்ணெயிலே போட்டு வதக்கி நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி அது கூட 2 முருங்கைக்காய், நிறையெல்லாம் முருங்கைக்காயில் ஒரு 2 முருங்கைக்காய் மட்டும் வாசனைக்கு போட்டு நல்லா கிரேவி ஆகிட்டா வச்சுக்கோங்க. குழம்பு நான் நிறையா இருந்தால் யாரும் எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி நான் குடல் குழம்பு சாப்பிட மாட்டேன். பசங்களும் அவ்வளோக்கு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வயிற்று புண்ணுக்கெல்லாம் வந்து குடல் குழம்பு ரொம்ப நல்லதுங்க. ஆமாம், வெயிலுக்கு வந்து சூடு தணிக்கும். நீங்கள் தான் சாப்பிட மாட்டீங்க. அது எனக்கு அதெல்லாம் பிடிக்க மாட்டுது. அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை சாப்பிட்டு. சரி, உனக்கு என்ன சாப்பாடு? இதுதான் இது உடம்புக்கு கெடுதல். இருந்தாலும் அதுதான் வாய்க்கு ருசியாக கேட்குது. சிக்கன் வச்சேன், ரசம் வச்சேன். அது எப்படி ஊற்றுறா? எங்களுக்கெல்லாம் சிக்கன் செய்யும்போது குழம்பு மாதிரி கடை எல்லாம் வச்சிடுற. உனக்குன்னு செய்யும்போது மட்டும் அப்படியே கெட்டியாக தடன்னு வச்சுக்கிறேன். எப்படி அது? அதாவது உங்களுக்குன்னு செய்யணும் அந்த ஒரு குழம்பு மட்டும்தான் இருக்கும். அப்படியா? எனக்குன்னு செஞ்சானா இங்க நிறைய டிஷ் இருக்கும். ஓ, புரியுதா? இதுல வந்து இப்ப நானே இவன் தான் சாப்பிடுவோம், நீங்களாம் இதை தொட மாட்டீங்கன்ற நம்பிக்கையில தான் செய்வேன். ஆனா பார்த்தா இதுதான் ஃபர்ஸ்ட் காலியாகும், அது நெக்ஸ்ட் தான் அது போகும். அதுதான் அந்த மாதிரி தான். சரி சாப்பிட்டா சரிதான். சரி, பக்கத்துல ஒருத்தன் உட்காந்துருக்கான், அவங்க சாப்பாடு வை. உப்புலாம் நிறைய எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கான். கேட்டா வீடியோக்கோசரம் உப்புலாம் தட்டுல வைக்கணுமா? சரி போடு, அவனுக்கு சாப்பாடு போடு. சரி, நீ குடல் குழம்பு நீ டேஸ்ட் பண்ண மாட்டிய, யார் டேஸ்ட் பார்க்கறது? சரி, நீ சிக்கன் குழம்பு நீ டேஸ்ட் பார்த்து சொல்லு, குடல் குழம்பு நான் டேஸ்ட். சூப்பராக இருக்கும். நீ ஃபஸ்ட்டு நீ வந்து குழம்பு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. சரி, எனக்கு போட சாப்பாடு போடு, நான் சொல்கிறேன். கொஞ்ச நேரம் எடுப்பேன். நீ குடல் குழம்புலாம் சாப்பிட ஊத்துறா, உடம்புக்கு ரொம்ப நல்லதுதான். அது எனக்கு அது நீங்கள் க்ளீன் பண்ணது யாராரு தெரியுமா? யாராரு? நானும் ரக்ஷனும். ஓ, ரஷ்யன் உனக்கு இந்த வேலை செய்யறானா? தோரகேஷ் வெங்காயம் வச்சுட்டு இருந்தா ரஷ்மி. அப்புறம் வேற என்ன செய்யுது? மணி என்ன ஆயிடுச்சு தெரியுமா? மணி 1 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லாம் கிளீன் பண்ணி அவசர பூ வர வந்திருந்ததா. அப்புறம் பூ வர கட்டணும். நீ ஒரு சைடு பிடிச்சிக்கோ, நான் ஒரு சைடு பிடிச்சிக்கோ. சுத்தல 2 பேரும் முக்கி எடுத்து அவன் ஒரு சைடு நான் ஒரு சைடு. அப்புறம் எல்லாத்தையும் தோலெல்லாம் பிச்சுட்டு அப்புறம் அந்த குடல் இருக்குல்ல அதில் வந்து சீராங்குச்ச உள்ளார விட்டு வெளிவாட்டமாக இழுத்து கழுவி இன்னைக்கு நானும் அவரும் தான். சரி நீங்கள் சரி, நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாசனையே ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. ஆஹா, செம சூப்பராக இருக்குது குடல். வீடியோ உண்மைக்கே செம டேஸ்ட்டுங்க. குடல் குழம்புனா அவ்வளோ சூப்பராக இருக்கு. நல்லா காரமாக தான் வச்சேன். எங்கள் அம்மா செய்கிற மாதிரியே இருக்குது, செம்மையாக இருக்குது. இதில் வந்து இந்த ஹைலைட் இந்த முருங்கைக்காய் தான். முருங்கைக்காலாம் பிடிக்கவே முருங்கைக்காய் போட்டு வச்சு அவ்வளோ சூப்பராக நம்ம வைக்க மாட்டோம். வைக்க மாட்டேன். பாருங்க, சிக்கன் குழம்பு நிறையலாம் 100 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தேன். நிறையலாம் வாங்க மாட்டாங்க, 100 ரூபாய்க்கு அந்த வாசனைக்கு ரவுண்டு. சிக்கன் விலைலாம் ஏறிடுச்சோம். மீன் வந்து இப்போ ரேராக இருக்கா, கடலுக்கு வந்து அதிகமாக மீன் கடை போட்டிருக்காங்களாமே எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. மீனே கிடைக்கலன்னு சொல்லிட்டு அதனால சிக்கன் விலை ஏறிடுச்சான். அது நம்ம ஏன் எவ்வளோன்னு கேட்பானா? நம்ம வாங்குறது வாங்கிக்க வேண்டியதான். நம்ம வாங்குறது 100 ரூபாய்க்கா 200 ரூபாய்க்கா அந்த மாரி நான் அந்த காசுக்குன்னு சொல்லிடுவேன் நான்.
அது 1/2 கிலோ சிக்கன் இருக்கும், 1/2 கிலோ இருக்கும் எனக்கு. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குங்க. காரமாக இருக்குது. ஃபஸ்ட்டு துவரகேஷா சாப்பிடவே இல்லை. ஏன்டா நீ குடல் குழம்பு சாப்பிட மாட்டியாடா? அது ஒரு அரிசி பேர். ஏன்டா நடடி குடல் குழம்புலாம் சாப்பிட்டாருந்தா உடம்புக்கு நல்லது. ம் சரி ஓகே உத்தரா, நான் சாப்பிட போகிறேன். இந்த மாரி நீங்களும் வாரத்துக்கு ஒரு டைம் மாதிரி எடுத்து செய்யுங்க. என்னால் செய்ய முடிய மாட்டேது, ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த மாரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, என் வீடியோ பிடிச்சிருந்தேன், வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.